வணக்கம். ஸ்ரீ நிசர்கதத்த மகாராஜ் அவர்களோட போதனைகளை இன்னும் கொஞ்சம் ஆழமா அலச போற இந்த உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நாம இன்னைக்கு ராபர்ட் பாவல் தொகுத்த முடிவிலியை உணர்தல் புத்தகத்திலிருந்து சில பகுதிகளை பார்க்க போறோம். இது மகாராஜோட கடைசி கால உரையாடல்கள். ஆமா, அவர் 1981ல இறக்கறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி நடந்த பேச்சுகள் இது. மகாராஜ் ஒரு சுவாரஸ்யமான ஞானி இல்லையா? ஒரு சாதாரண பீடி வியாபாரியா இருந்து ஆமா, அப்புறம் அவரோட குருவை சந்திச்சு ஒரு 3-4 வருஷத்திலேயே ஞானம் அடைஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் தன் வீட்ல இருந்தே உலகம் முழுக்க இருக்கிற தேடுதல்ல இருக்கிறவங்களுக்கு வழிகாட்டிட்டு இருந்தாரு. அவரோட நான் அது ஐ ஆம் தட் புக் ரொம்ப பிரபலம். சரி. இந்த உரையாடல்கள்ல அவரோட முக்கியமான போதனைகள், அதாவது உணர்வு நிலை, இந்த நான் இருக்கிறேங்கிற ஃபீலிங், உடம்போட நம்ம அடையாளப்படுத்திக்கிறது, அப்புறம் இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட அந்த முழுமையானது அப்சல்யூட், இதெல்லாம் இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம். சில சமயம் அவர் ஏன் கொஞ்சம் கடுமையா பேசினாருங்கிற காரணங்களையும் இந்த புக்ல கொஞ்சம் சொல்றாங்க. சரி, நேரடியா விஷயத்துக்கு போலாமா? முதல் விஷயமே அந்த உணர்வு நிலை பத்தின அவரோட கருத்து. அதுவே கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்குல்ல. ரொம்ப சரி. மகாராஜ் ஆரம்பத்திலேயே நம்மளோட அடிப்படையே கொஞ்சம் அசைச்சு பாக்குறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த உணர்வு நிலை கான்ஷியஸ்னஸ், இந்த நான் இருக்கிறேங்கிற உணர்வு இருக்கு இல்லையா, அது முழுக்க முழுக்க இந்த உடம்ப சார்ந்தது. ஓ, இந்த பஞ்சபூதங்களாலான இந்த உடல் இருந்தா மட்டும்தான் உணர்வு நிலையே வர முடியும்னு சொல்றாரு. இதுவே பெரிய விஷயமா இருக்கே. நாம பொதுவா ஆன்மீகத்துல உணர்வு நிலையை ஏதோ ஒரு பிரபஞ்ச சக்தியா நினைக்கிறோம். ஆனா அவர் அதை உடம்போட பிணைக்கிறாரு. அப்போ நம்ம துன்பங்களுக்கு காரணம் என்னன்னு சொல்றாரு? அதையும் ரொம்ப தெளிவா சொல்றாரு. இந்த தற்காலிகமான உணர்வு நிலை, இந்த நான் இருக்கிறேங்கிற உணர்வு, இதத்தான் நாம நம்மளோட உண்மையான ஸ்வயம்னு தப்பா நினைச்சுக்கிறோம். ஆமா, அதோட நம்ம அடையாளப்படுத்திக்கிறதுனால தான் எல்லா துன்பமும் வருதுங்கிறாரு. இந்த தப்பான அடையாளம்தான் தனிநபருங்கிற ஒரு மாயைய உருவாக்குது. அப்போ உண்மையிலே நான் ஒரு தனிப்பட்ட ஆள் கிடையாதா? உடல், பிராணன், உணர்வு நிலை, இது மூணும் சேர்ந்த ஒரு செயல்பாடு மட்டும்தானா? அவர் பார்வை அப்படிதான் இருக்கு. உடல் இருக்கு, அது இயங்கறதுக்கு பிராணன், அதாவது உயிர் மூச்சு வேணும். இதனால உணர்வு நிலை, அந்த நான் இருக்கிறேங்கிற உணர்வு வருது. இது மூணும் ஒரு பேக்கேஜ் மாதிரி. ஆனா நீங்க அடிப்படையில இது எதுவுமே இல்லங்கறாரு. நீங்க இதையெல்லாம் பாக்குற சாட்சி. அதனாலதான் அவர் திரும்ப திரும்ப நான் உடல் இல்ல, நான் பிராணன் இல்ல, நான் உணர்வு நிலை கூட இல்லன்னு அழுத்தமா சொல்றாரு. உடல் இருக்கிற வரைக்கும் அவர் தன்னை உணர்வு நிலையோட சாட்சியா உணர்றதா சொல்றாரு. அப்போ மரணம் வரும்போது என்ன நடக்குதுன்னு அவர் என்ன சொல்றாரு? இது நிறைய பேர் கேட்கிற கேள்வி இல்லையா? ஆமா, அதுக்கு அவர் சொல்றது, உடல் பஞ்சபூதங்களோட கலந்துடுது, பிராணன் பிரபஞ்ச காத்தோட சேர்ந்துடுது. இந்த குறிப்பிட்ட உணர்வு நிலை அது பிரபஞ்ச உணர்வு நிலையில யூனிவர்சல் கான்ஷியஸ்னஸ்ல ஒடுங்கிடுது. ஆனா உண்மையான நீங்க, அந்த முழுமையான நிலை பரபிரம்மம், அது இந்த உணர்வு நிலைக்கும் அப்பாற்பட்டது. அத வார்த்தையால சொல்லவே முடியாது. அந்த நிலையில இருப்புங்கிறதே இல்லைங்கிறாரு. அதாவது நான் இருக்கிறேங்கிற உணர்வு கூட அங்க கிடையாது. பிரபஞ்ச உணர்வு நிலையே பாம்பே நகரத்தோட ஒப்பிடுறது அது சுவாரஸ்யமா இருக்கு. பாம்பேங்கிறது ஒரு பேரு, ஒரு கருத்து. ஆனா அந்த பேரை வச்சு பாம்பைய உருவாக்க முடியாதுல்ல. அது மாதிரி பிரபஞ்ச உணர்வு நிலைங்கிறது ஒரு நிகழ்வு. அது யாரும் உருவாக்கலன்னு சொல்றாரு. ஆனா இங்க ஒரு கேள்வி வருதே, உணர்வு நிலை பிரபஞ்சம் முழுக்க ஒண்ணுதான் அப்படின்னா மனுஷங்க ஏன் இவ்ளோ வித்தியாசமா, சில சமயம் முரண்பாடா கூட நடந்துக்கிறாங்க? நல்ல கேள்வி. அதுக்கு மகாராஜ் சில தினசரி உதாரணங்களை சொல்றாரு. ஒரே அப்பா அம்மாவுக்கு பிறந்த 10 குழந்தைங்க வித்தியாசமா இருப்பாங்க இல்லையா? ஆமா. இல்ல ஒரே இரும்புல செஞ்சாலும் கத்தி வேற மாதிரி இருக்கும், கோடாரி வேற மாதிரி இருக்கும்ல. அது மாதிரி ஒவ்வொரு உடம்புலயும் இருக்கிற பஞ்சபூதங்களோட கலவை, அதோட விகிதாச்சாரம் வேற வேறையா இருக்கு. அதனால செயல்பாடுகளும் வித்தியாசப்படுதுங்கிறாரு. தோசை மாவு உதாரணம் கூட சொல்றாரு. ஓ, தோசை மாவா? ஆமா, ஒரே மாவு தான். ஆனா சுடும்போது ஒவ்வொரு தோசையிலயும் இருக்கிற ஓட்டை, அந்த கரையெல்லாம் வேற வேற மாதிரி இருக்கும். இது படைப்போட இயல்பு, அந்த தனித்துவத்தோட வெளிப்பாடுன்னு சொல்றாரு. சரி சரி, இங்கதான் விஷயம் இன்னும் கொஞ்சம் ஆழமாகுதுன்னு நினைக்கிறேன். இந்த உணர்வு நிலையோட தன்மையை தெரிஞ்சுக்கிறது தான் பரமாத்மாவை, அந்த உச்ச உண்மையை உணர்றதுக்கான ஒரே வழிங்கிறாரு. இது எப்படின்னு புரியலையே. அதுவும் இல்லாம நீங்க எதை அறியறீங்களோ அதுவா நீங்க இருக்க முடியாதுங்கிற அவரோட கூற்று, அது ரொம்ப முக்கியமானது இல்லையா? மிக மிக முக்கியமானது. நீங்க அறிபவர் சப்ஜெக்ட். நீங்க அறியற எதுவுமே ஒரு பொருள் ஆப்ஜெக்ட் ஆயிடுது. அப்போ நீங்க உணர்வு நிலைய அறியும் பொழுது நீங்க அந்த உணர்வு நிலை இல்ல, அத அறியறவரா இருக்கீங்க. இதுதான் சாட்சி நிலை. சரி.
அந்த உணர்வு நிலையோட தன்மை, அது எப்படி வருது, எப்படி இயங்குது, எப்படி மறையுது, இத முழுசா தெரிஞ்சுக்கிறது தான் ஞானத்துக்கான பாதைங்கிறாரு. இது சும்மா புக்க படிச்சு தெரிஞ்சுக்கிறது இல்ல, ஆமா, அனுபவம். அனுபவத்துல இருந்து வரணும். சும்மா ஃபார்முலாவை சொல்றதுல இருந்து இல்லன்னு அவர் நினைச்சாரு. அவரு சொல்ற அந்த வேறுபாடு, ஜீவாத்மன் உடல் மனசோட தன்னை அடையாளப்படுத்திக்கிறவன், அப்புறம் ஆத்மன் தூய இருப்புணர்வு, அந்த நான் இருக்கிறேன் உணர்வு, இதுதான் உலகம்னு சொல்றாரு. அப்புறம் பரபிரம்மம், இந்த இருப்புணர்வையும் அறியறது, அதுக்கு பேரே இல்ல, குணமும் இல்ல. இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஆமா, இந்த தெளிவு இருந்தாதான் அவர் அடுத்து சொல்ற விஷயங்கள் புரியும். அடுத்து அவர் இருப்பு நிலைகளை பத்தி பேசுறாரு பாருங்க, அதுல இது இன்னும் விளங்கும். ஆமா, விழிப்பு, கனவு, ஆழ்ந்த உறக்கம், இது மூணும் சேர்ந்தது தான் நான் இருக்கிறேங்கிற உணர்வுன்னு சொல்றாரு. ஆனா ஆழ்ந்த உறக்கத்துல நமக்கு நான் இருக்கிறேன்னே தோணாதே, நேரம் கூட தெரியாதே, இது எப்படி? இங்கதான் மகாராஜ் ஒரு நுட்பமான விஷயத்த சொல்றாரு. ஆழ்ந்த உறக்கத்துல நேரம் இருக்கு, உங்க கடிகாரம் ஓடிட்டு தானே இருக்கு. ஆனா அதை உணர்ற சாட்சி, அதாவது அந்த நான் இருக்கிறேங்கிற உணர்வு, அது தற்காலிகமா இல்லாம போயிருக்கு. ஓ, ஆனா அந்த ஆழ்ந்த உறக்க நிலையையும் பார்த்துட்டு இருக்கிற, அறிஞ்சிட்டு இருக்கிற ஒரு தத்துவம், பிரின்சிபிள் அங்க இருக்கு, அது தூங்குறது இல்லைங்கிறாரு. அதுதான் அந்த நான் இருக்கிறத விட உண்மையான உங்க நிலைன்னு சுட்டி காட்டுறாரு. இது புரிஞ்சுக்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அவர் அந்த முழுமையான நிலைய, பரபிரம்மத்தை நம்ம மனசோட பார்வையிலேருந்து பார்க்கும்போது அதை உணர்வற்றது, அறியா நிலை அப்படின்னு சொல்றாரு. ஞானத்தோட உச்சம் அறியா நிலையா? இது ரொம்ப குழப்பமா இருக்கே. இது எந்த கோணத்துல இருந்து சொல்றோங்கிறத பொறுத்தது. குணம்னா நான் உணர்வு, இல்லனா அறியும் தன்மை. கான்ஷியஸ்னஸ். நிர்குணம்னா அது இல்லாத நிலை. சரி. பரபிரம்மன்றது இந்த நான் உணர்வு வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற நிலை. அதனால அத அறியா நிலைன்னு சொல்றாரு. ஆனா இது அறியாமை கிடையாது. இது அறிதல், அறியாமை ரெண்டுக்குமே அப்பாற்பட்ட ஒரு நிலை. இந்த முழுமையான நிலையிலிருந்து தான் அந்த அறியும் தன்மையே தோணுது. இங்க நீங்க கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், மத்த சில ஞானிகள் இந்த முழுமையான நிலைய பீயிங்னஸ் பெரிய பி போட்டு, இல்லனா செல்ஃப் பெரிய எஸ் போட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. மகாராஜோட வார்த்தைகள் வேறையா இருக்கலாம், ஆனா அவர் சுட்டி காட்டுறது ஒண்ணுதான். அப்படியானா இந்த முழுமையான நிலையை பத்தி நாம நிறைய யோசிச்சு கருத்துக்களை உருவாக்கணுமா, இல்ல அவர் சொல்ற மாதிரி கருத்துக்களை உருவாக்காதீங்க, சும்மா இருங்க அப்படிங்கிறது தானா? அவர் அழுத்தமா சொல்றது ரெண்டாவது தான். வார்த்தைகளும் கருத்துக்களும் தான் பெரிய பிரச்சனைங்கிறாரு. இயங்கிட்டு இருக்கிற இந்த உணர்வு நிலை இந்த சொற்கள்லயும் கருத்துக்கள்லயும் சிக்கிக்கிட்டு கஷ்டப்படுது. நீங்க உடல் இல்ல, பேர் இல்ல, வடிவம் இல்ல, நீங்க வெறுமனே அந்த வெளிப்பட்ட உணர்வு நிலை, நான் இருக்கிறேன் உணர்வு அப்படிங்கறத உணர்ந்து அதையும் தாண்டி போகும்போது தான் விடுதலைன்னு சொல்றாரு. ஞானிய பத்தி பேசும்போது ஒரு இடத்துல அவங்கள முட்டாள்கள்னு சொல்றது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கே. ஏன் அப்படி சொல்றாரு? அது உலகியல் பார்வையில சொல்றது. அதாவது அவங்க இந்த உலக அறிவு, பட்டம், பதவி இதுக்கெல்லாம் பெருசா மதிப்பு கொடுக்க மாட்டாங்கங்கிற அர்த்தத்துல. ஓ, சரி சரி. உண்மையான ஞானிங்கிறவரு அந்த தனிப்பட்ட ஆளுமைய தாண்டி போனவரு. அவர் அந்த வெளிப்பட்ட உணர்வு நிலையில நான் இருக்கிறேன் நிலைச்சு நிக்கிறவர். அது அவரோட உடல் வழியா வெளிப்பட்டாலும் கூட அவர் அது இல்லைன்னு தெரிஞ்சவர். ஞானிக்கு நாம அறிவுன்னு சொல்றோம் இல்லையா, இந்த கருத்துக்கள் தகவல்கள்லாம் உண்மையே இல்ல, சும்மா மனசோட விளையாட்டு, அவ்வளவுதான். ஆமா, மத்தவங்க சொன்னதை மேற்கோள் காட்டுறது, சங்கரர் சொன்னாரு, புத்தர் சொன்னாருன்னு இல்ல வெறும் தத்துவமா விவாதம் பண்றது எல்லாம் அவர் உண்மையான ஞானமா ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. நேரடி அனுபவத்துல வேரூன்றி இருக்கணும்னு சொல்றாரு. கரெக்ட். அத்தியாயத்துல அந்த படைப்பு பாட்டு ரிக்வேதத்தோட நாசதிய சூக்தம் பத்தி ஒரு கேள்வி வருது. அப்போ ஒருத்தர் சொல்றாரு, அந்த பாட்டோட கடைசியில இந்த படைப்போட ரகசியம் கடவுளுக்கே தெரியுமான்னு ஒரு சந்தேகம் வர மாதிரி முடியுதுன்னு. மகாராஜ் அதை ஏத்துக்கல. அப்படியா? ஆமா, அந்த புதிரை தீர்க்க முடியலன்னா அதை எழுதினவரே உன்னும் உணராதவர்தான்னு சொல்றாரு. உண்மையான ஞானிக்கு சந்தேகம் இருக்காது. அவர் ஆத்மா அப்புறம் மேற்கத்தியவங்க சொல்ற ஆன்மாங்கிற வார்த்தைகளையும் வேறுபடுத்தி காட்டுறாரு. ஆத்மாங்கிறது அந்த தூய நான் இருக்கிறேங்கிற உணர்வு. சோலுங்கிறத ஒரு மாதிரி ஆன்மீக ஆளுமை, ஜீவனோட தொடர்ச்சியா பாக்குறாரு. ஆனா அவரோட போதனையோட மையம் ஆத்மன், அதாவது நான் இருக்கிறேன் உணர்வை தெரிஞ்சுக்கிறது, அப்புறம் அதையும் தாண்டி பரபிரம்மத்தை உணர்றது தான். ரொம்ப முக்கியமா அந்த ஆத்மன் அல்லது நான் இருக்கிறேன் உணர்வு தான் உலகம்னு சொல்றாரு. அந்த உணர்வு போயிடுச்சுன்னா உலகமும் இல்ல. பரபிரம்மம்ங்கிறது இந்த உணர்வையும் அறியிற ஒரு நிலை. அதுக்கு பேர் இல்ல, குணம் இல்ல. இப்போ பயிற்சி, முயற்சி இத பத்தி பேசலாம். இது நிறைய பேருக்கு கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும்.
ஒருத்தர் முயற்சியோட தேவை பத்தி கேட்கும்போது மகாராஜ் சொல்றாரு, புரிதல்ங்கிறது சூரிய வெளிச்சம் மாதிரி. அதுக்கு முயற்சி தேவையில்லை, அது தானா இருக்குன்னு. ஆனா அதே சமயம் வேற இடங்கள்ல சாதனை, தியானம் இதெல்லாம் பத்தியும் பேசுறாரே, இது முரண்பாடா தெரியுதே. இந்த முரண்பாடு மாதிரி தெரியறதுக்கு காரணம் அவர் எந்த நிலையிலிருந்து பேசுறாருங்கிறத பொறுத்தது. உலகியல் பார்வையில பார்த்தா ஆமா, ஒரு வேலை செஞ்சா பலன் கிடைக்கும், அது அவர் மறுக்கல. ஆனா முழுமையான உண்மையோட பார்வையிலிருந்து பார்க்கும்போது அந்த நான் உணர்வுங்கிறது தானா இருக்கு. நீங்க அதை உருவாக்க முயற்சி பண்ணல. ஓ, கருவுல குழந்தை வளர்ற மாதிரி அது தன்னிச்சையா நடக்குது. அவர் சொல்ற பெரும் முயற்சிங்கிறது என்னன்னா, உண்மையில எதுவுமே செய்யாம ரொம்ப ரொம்ப அசையாம இருக்கிறது. அதாவது மனசோட ஓட்டத்தை நிறுத்தி அந்த நான் இருக்கிறேங்கிற உணர்வுல அப்படியே நிலைச்சு நிக்கிறது. இது ஒரு வகையில செயலற்ற தன்மை மாதிரிதான். தியானம் பண்ணும்போது பயம் மாதிரி உணர்வுகள் வந்தா என்ன செய்ய சொல்றாரு? இது நடைமுறைக்கு ரொம்ப உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் ரொம்ப தைரியமான ஒரு வழிகாட்டல் கொடுக்கறாரு. பின்வாங்குங்கிறாரு. பயத்தை கவனி, அத உணரு, ஆனா நீ அது இல்லேன்னு தெரிஞ்சுக்கோ. பயம் உன்னை முழுசா ஆட்கொண்டா கூட பரவாயில்ல, அந்த பயம்தான் சாவும். நீ அந்த அரியற தட்டுவம் சாகாதுங்கிறாரு. அப்படியா? ஆமா, ரொம்ப தைரியமா சொல்றாரு. உன்னை சாக விடு, பயத்தால பிடிப்பட்ட அந்த உணர்வு சாவும், ஆனா நீ சாக மாட்ட, நீ அழியாதவன்கிற உறுதிய கொடுக்கறாரு. ஜபம் பண்றது, மந்திரம் சொல்றது மாதிரி பயிற்சிகள் பத்தி என்ன நினைக்கிறாரு? அதோட மதிப்பு நம்பிக்கையில தான் இருக்குங்கிறாரு. அது மனச ஒருமுகப்படுத்தவும், அந்த நான் இருக்கிறேன் உணர்வை இன்னும் கொஞ்சம் பலப்படுத்தவும் உதவும். ஆனா அதை இயந்திரத்தனமா செய்யாம, அதோட பொருளை உணர்ந்து ரொம்ப ஆன்மார்த்தமா செய்யணும். தியானம், யோகா செய்யறத அவர் பொதுவா பரிந்துரைக்கிறாரு. ரொம்ப முக்கியமா, நீங்க இருக்கீங்கங்கிற உணர்வே கடவுளோட அருளுங்கிறாரு. ஆமா, அந்த ஈவுணர்வை குருவாவோ கடவுளாவோ நினைச்சு வணங்குறது, அதுல நிலைச்சு நிக்கிறது தான் உண்மையான வழிபாடு. அடுத்து சூன்ய அனுபவம் பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான உரையாடல் இருக்கு. ஒருத்தர் ESTன்னு ஒரு மேற்கத்திய சுயமுன்னேற்ற வகுப்புல கிடைச்ச சூன்யம் இல்லனா வெறுமை, நத்திங்னஸ் அனுபவத்தை பத்தி சொல்றாரு. ஆனா அது தனக்கு ஒரு திருப்தியை கொடுக்கலங்கிறாரு. இது நிறைய பேருக்கு நடக்கலாம் இல்லையா? மகாராஜ் இதுக்கு எப்படி பதில் சொல்றாரு? மகாராஜ் உடனே கேக்குற கேள்வி இதுதான். யாரு அந்த சூன்யத்தை அனுபவிச்சது? யாரு இப்ப அதிருப்தியா இருக்கா? உண்மையான சூன்யம்னா அதை அனுபவிக்கிற நான்கிறதும் அதுல கரைஞ்சு போயிருக்கணும் இல்லையா? ஆமா, அங்க புகார் சொல்லவோ அதிருப்தி படவோ ஆளே இருக்கக்கூடாது. அந்த அனுபவத்துக்கு அப்புறமும் நான்கிற உணர்வு இருக்குன்னா அது முழுமையான சூன்யம் இல்லேன்னு அர்த்தம். அதனால அவரோட அட்வைஸ் என்னன்னா, சாதனைய தொடருங்க. உண்மையான சூன்யத்துல தேடுறவரும் காணாம போயிடுவாரு. அங்க திருப்தி அதிருப்திங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. பிரம்ம நிலை, அதாவது வெளிப்பட்ட உணர்வு நிலையையும் தாண்டி பரபிரம்மத்தை அப்சல்யூட் அடையிறத பத்தி பேசுறாரு. இது அவர் தனக்கு இருந்த நோயோட சம்பந்தப்படுத்தி பேசுனது ரொம்ப ஆழமா, அதே சமயம் ரொம்ப தைரியம் தர மாதிரி இருக்கு. ஆமா, அது அவரோட போதனையோட உச்சகட்டம்னே சொல்லலாம். அவர் நோய உடல் உணர்வு நிலைங்கிற அந்த அமைப்புக்கு நடக்கிற ஒரு தற்காலிகமான விஷயமா தான் பார்த்தாரு. அது உண்மை இல்ல. அவரோட குரு அவருக்கு நீ பரபிரம்மங்கிற உறுதியை கொடுத்திருந்தாரு. அதனால நோய்ங்கிறது அவர் அந்த பரபிரம்ம நிலைக்கு கூட்டிட்டு போற ஒரு நிகழ்வு, ஒரு வரம் மாதிரிங்கிறாரு. பயப்பட ஒண்ணுமே இல்ல. நோய்ங்கிறது உணர்வு நிலைங்கிற தளத்துல தான் நடக்குது. ஆனா அவர் அந்த உணர்வு நிலைக்கும் அப்பாற்பட்டவரு. அவரு தியானம் பண்றவரையே தியானிக்கிறாரு. உடம்பையோ நோயையோ டாக்டரோட கணிப்பையோ இல்ல. ஆஹா, இந்த உரையாடல்களோட இறுதிக்கு நாம வர்றோம். சில முக்கியமான கருத்துக்களை மறுபடியும் தொகுத்து பார்த்தா, உணர்வு நிலைதான் மாயையோட அடிப்படை, நான் இருக்கிறேங்கிற உணர்வு தான் அதோட வேர்னு திரும்ப திரும்ப சொல்றாரு. ஆமா, உணர்வு நிலை வெளிப்படுறதுக்கும் நீடிக்கிறதுக்கும் உணவு உடல் தேவைப்படுது. அதனால அது காலத்துக்கு உட்பட்டது, தற்காலிகமானது. உலகம்ங்கிறதே உணர்வு நிலையோட சேர்ந்துதான் தோணுது, மறையுது. உண்மையான நிலைங்கிறது இந்த உணர்வு நிலை வர்றதுக்கு முன்னாடி இருக்கு. அந்த அறியும் தன்மை நோயிங்னஸ், அறியாத்தன்மையா நான் நோயிங்னஸ், அதாவது பரபிரம்மமா மாறும்போதுதான் உண்மையான விடுதலைங்கிறாரு. அவர் அடிக்கடி சொல்றது வார்த்தைகளுக்கும் எண்ணங்களுக்கும் முன்னாடி இருக்கிற நிலையில நிலைச்சு நிக்கணும்னு. அங்கேயே இருங்கங்கிறாரு. இதை எப்படி செய்யறது? கேட்கறதுக்கு சுலபமா இருக்கு, ஆனா நடைமுறையில அவர் சொல்றது இதுதான். நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே இருங்க. சும்மா இருங்க. எதையும் செய்யாதீங்க. அதாவது மனசோட ஓட்டத்தை கவனிங்க, ஆனா அதுல சிக்கிக்காதீங்க. உணர்வு நிலைய வச்சே உணர்வு நிலைய கவனிக்கணும். தியானம் பண்றவரையே தியானிக்கணும். நான் இது இல்ல, நான் அது இல்லன்னு நீங்க எதுவெல்லாம் இல்லையோ அதை ஒதுக்கிட்டே போனா கடைசியில மிஞ்சு நிக்கிறது தான் உங்களோட உண்மையான இயல்பு. அதுக்கு முயற்சி தேவையில்லை. அருமை. ஆக
இந்த உரையாடல்களோட சாராம்சம் இதுதான் சொல்லலாம். முதல்ல உடல் மன அடையாளங்கள்ல இருந்து விடுபடுறது, அப்புறம் நான் இருக்கிறேங்கிற உணர்வு நிலையை புரிஞ்சுக்கிட்டு அதை சாட்சியா பார்க்கறது, கடைசியா அந்த உணர்வு நிலைக்கு முன்னாடி இருக்கிற வார்த்தையால சொல்ல முடியாத அந்த முழுமையான பரபிரம்ம நிலையை நோக்கி போறது. மகாராஜோட நேரடியான, சில சமயம் கொஞ்சம் கடினமான அணுகுமுறை கூட வெறும் அறிவை மட்டும் கொடுக்கறதில்ல, ஒரு ஆழமான அனுபவ மாற்றத்தை உண்டாக்குறது தான் அவரோட நோக்கம்னு புரிஞ்சுக்கிட்டோம். மிகச்சரியா சொன்னீங்க. உண்மையான புரிதல்ங்கிறது வெறும் தகவல்களை சேகரிக்கிறதில்ல, அது நம்ம அடையாளத்திலேயே வர்ற ஒரு அடிப்படை மாற்றம். உடல், மனம், ஏன் இந்த நான் இருக்கிறேங்கிற உணர்வுக்கு முன்னாடியே நாம இருக்கோங்கிறத உணர்றது. இதுல இருக்கிற முரண்பாடுகள் மாதிரி தெரியிற விஷயங்களையும், முயற்சி வேணுமா வேணாமா, அறிதல் வர்சஸ் அறியாமை நிலை, நாம கவனிச்சோம். இதெல்லாம் நாம ஆழமா சிந்திக்க வேண்டிய விஷயங்கள். நிறைவா உங்களுக்காக ஒரு சிந்தனையை தூண்டுற கேள்வி. மகாராஜ் சொல்றாரு, பரபிரம்மத்தோட பார்வையிலிருந்து பார்த்தா ஆன்ம ஞானம் கூட அதோட நோக்கம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பயனற்றது அப்படின்னு. அது பொறக்காத குழந்தையோட பயண போன்றதுங்கிறாரு. ஞானமே அதோட இலக்க அடைஞ்சதும் முக்கியம் இல்லாம போயிடும்னா அதோட அர்த்தம் என்னவா இருக்கும்? இதை நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி.